பம்பு செட்டு போட்டு எடுத்துருக்குறாங்க. சுதாகரன் ஒருத்தர் டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? அட்டா வர எங்க மாமா வராரு, அட்டா வர எங்க அப்பா வராரு. இந்த ட்ரெயின் காமெடி இந்த மாதிரி தமிழை கொலை பண்ணுது. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த சஸ்பெண்ட் உள்ள கொசு வலையை போட்டு மூடுறது. கேட்டா கொசு கீழே இருந்து வெளியே வராதான். இந்த மாதிரி தான் போன வாட்டி ஒரு ஆட்சியில் ஒருத்தர் பண்ணாரு. தர்மாகுலத்துன்னு போயிட்டு தண்ணியில விட்டு தண்ணி ஆவியா போகாது. இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் இந்த திமுக அதிமுக தான் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒழிக்கதான் எங்க அண்ணன் இந்த விசில் சின்னத்தை எடுத்துட்டு வந்து உங்களை ஒழிக்கதான் வந்துக்கிறேன். எவ்வளவு நல்ல மனுஷங்க, எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன். என்ன சொல்றாரு? நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அவசியமா இல்லைன்னு நான் கேட்கிறேன். சேப்பாக்கத்துல யாராவது திமுகவோ ஏடிஎம்கவோ தைரியமா இருந்தா நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ண மாட்டேன்னு யாராச்சும் சொல்ல சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட முடியா? உங்களை நான் கேட்கிறேன். ஒரு இடத்துல மண்ணு போட்டுனா உடனே காலில் பைக் எடுத்துன்னு வட்ட செயலாளர் ஒருத்தர் வருவார். யார் பண்ணி? நான் தான் வட்ட செயலாளர். வண்டு போகுது. எத்தனை மாடி கட்டுறேன்? 3 மாடி. பையன் அனுப்புகிறேன் 2 லட்சம் கொடுத்து விடு. ஆனால் இவங்க அப்பா தான் போய் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்து இவங்களை வீடு கட்ட அனுப்பிச்சு விடுக்குறாரு. இந்த கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறது பெரிய தலைன்னா இந்த ஊரு உள்ள சுத்துற சின்ன தலைகளுக்கு இதான் வேலை. அதனாலதான் சொல்றோம், தயவு செய்து மக்களே 5000 ரூபாய் கொடுத்தாங்க, 2000 ரூபாய் கொடுத்தாங்க, 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டினா திருப்பி 40 வருஷத்துக்கு பின்னாடியே போயிடுவேன். எங்களை கேட்கறாங்க, எம்ஜிஆர் ஏன் கையில் எடுக்கிறீங்க, அண்ணாவை ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு. நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். என் ஆட்டோவில் வர பேசஞ்சர்லாம் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், அம்மா அக்கா யாருக்கா ஓட்டு போடுவேன் இந்த வருஷம் அப்படின்னு. இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஆட்டோவில் ஒரு 4 பெரியம்மா வந்து ஏறிச்சு. ஒரு 58-60 வயசு இருக்கும். அந்த அம்மா ஏறும் போது நான் கேட்குறேன், என்னம்மா பாட்டிம்மா யாருக்குமா ஓட்டு போடுவேன்னுச்சு. ஏன் அதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு. இல்லைம்மா சொல்லுமா அப்படின்னு. நான் எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ச்சு. நான் பார்த்தேன், எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு. இந்த அம்மா நான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவேன். சரி நீ அப்படி போறியா, இரு நான் வரேன்னு சொல்லிட்டு கரெக்டு தான். எம்ஜிஆர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா நாங்கள் எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டிருப்போம். எம்ஜிஆர் தான் இல்லையாமா, இப்போ யாருக்குமா ஓட்டு போடுவேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரா சொல்லிச்சு எம்ஜிஆர் உயிரோடு இல்லைன்னு. எம்ஜிஆர் வழியில என் புள்ள விஜய் இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எங்க அண்ணனை அக்கா தம்பியா மாமாவா எல்லாமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய தளபதி அவர்கள். அப்புறம் இதெல்லாம் விட்டுலாம். எங்க அண்ணன் சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபின்னு. இந்த தமிழக வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் எங்க